ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வந்துட்டு கிரைண்டர் நியூவா வாங்கியிருக்கோம் வீட்ல. அது எப்படி வந்துட்டு பழக்கலான்னு பார்க்கலாம். இல்லனா அது எப்படி சீசனிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு இது வந்து லக்ஷ்மி கிரைண்டரு. ஆக்சுவலி வந்துட்டு அந்த வெட் கிரைண்டர் தான் நாங்க வச்சிருந்தோம். அது நல்லா ஒர்க் ஆகல. ஒர்க் ஆகுது. ஆனா அது எனக்கு என்னவோ பிடிக்கல. இதுதான் வந்து பெஸ்ட்டுன்னு தோணுது. ஸோ இந்த பழைய கிரைண்டரே வாங்கியாச்சு. எத்தனை கிரைண்டர் வந்தாலும் இதுக்கு ஈக்குவல் ஆகாது. பட் இப்போதைக்கு இது வந்து எங்கேயுமே சேல் ஆகல. ஒரே ஒரு கடையில ஒரே ஒரு கிரைண்டர் மட்டும் இருந்துச்சு. நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். எங்களுக்காகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இத வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தோம். அவங்களே சொல்லிட்டாங்க, அ இது தவிடு போட்டு நம்ம வந்து சீசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது இல்லங்கிறனால, இது வந்து ரேஷன் அரிசி. இத ஊற வைக்கக்கூடாது. சும்மா ஒரு கழுவு கழுவிட்டு கிரைண்டரையும் வாஷ் பண்ணிட்டு, இத போட்டுறணும். நல்லா கிரைண்டர கழுவிட்டு, அதுக்கப்புறம் இத போட்டு நல்லா சீசன் பண்ணணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். எப்பவும் போல நம்ம யூஸ் பண்ணலாம். இது செம்மையா இருக்கு. இட்லி இதில தான் வந்து அவ்வளோ சூப்பரா வருது. ஸோ நான் மாவு அரைக்கிற ரேஷியோ எல்லாமே சொல்றேன். அவ்வளோதான் மாவு போட்டு ஆட்டியாச்சு. தேங்க் யூ.